அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கம் இந்த ஒரு மாத கால செயல் திட்டமாக எனது வகுப்பு எனக்கு சொத்து என்கின்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும் இந்த வகுப்பு சொத்து சம்பந்தமான பல்வேறு பிரச்சாரங்களை செய்து வருகிறது. இந்தியாவில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் சிறுபான்மையினரை இலக்காக கொண்டு அரசியலை செய்வதை நாம் எல்லாம் மறுக்க முடியாது. பாபர் மசூதி மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் பிஜேபி அரசியலில் காலூன்றி இருக்க முடியாது. அதே போல சமீபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பீகார் தேர்தலிலும் மேற்கு வங்க தேர்தலிலும் தமிழக தேர்தலிலும் அவர்கள் கால் ஊன்றுவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு சிறுபான்மையினரை ஒரு கேடயமாக பயன்படுத்துவதற்கு இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு களமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களுடைய கனவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கிறது. அது என்ன இடி என்று சொன்னால், நேற்று இரவு முழுவதும் அமெரிக்காவின் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகள் பங்கு பெற்று இந்திய பாகிஸ்தான் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இன்றைக்கு மதியம் 3 மணி அளவில் போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு முடிவு வந்திருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னாலும் இந்த பாசிச சிந்தனை கொண்ட பிஜேபிகளுக்கு, பாசிச சிந்தனை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய பேரடியாக விழுந்திருக்கிறது. இந்த போர் இன்னும் சில நாட்கள் நீடிக்கும். இந்த போரை வைத்து நாம் அரசியல் ஆதாயம் தேடிவிடலாம் என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த போர் நிறுத்தம் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக விழுந்திருக்கிறது. அவ இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் எந்த அளவிற்கு சிறுபான்மையினர்களை அடக்கி ஒடுக்கிறார்கள், சிறுபான்மையின் மீது எந்த அளவிற்கு தங்களுடைய வெறுப்பை கக்குகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பகல்கான் என்கின்ற இடத்தில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த இந்தியர்கள் மிக கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை செய்த அயோக்கியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட வேண்டும், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த இஸ்லாமியருக்கோ எந்த இந்தியருக்கோ கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இன்றைக்கு இந்த இந்திய பாகிஸ்தான் போரை எப்படி திருப்பினார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எதிராக நாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தவறான கருத்தை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த முயற்சி தவிடுபொருளாகி இருக்கிறது. அப்ப நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வருவதற்கு முன்பாக, பகல்கான் தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கவனம் எங்கே இருந்தது என்று சொன்னால், இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் இந்த வக்ஃப் சொத்தில் என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது, ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடிய, அவர்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்கும்
44 வகையான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு சட்டமாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி சொத்துக்கள் அது அபகரிக்கப்படும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு எல்லோருக்கும் இருந்தது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மை மக்களும், நீதியை விரும்பக்கூடிய நடுநிலையான மக்களும் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை சொல்ல போகிறது, இன்றைக்கு பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை மிக கடுமையாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எதிர்க்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை தொடுக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது என்று நாடே திரும்பி பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இன்றைக்கு அந்த பயங்கர தீவிரவாதிகள் பகல்கானில் தாக்குதலை நடத்தினார்கள். 26 அப்பாவியர்கள் பலியானார்கள். அதைத் தொடர்ந்து நாட்டில் இன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்து ஒரு சுமூகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நாம் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? இந்த வக்ஃபு சொத்துக்களில் இந்த வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்கு பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட திருட்டுத்தனமான தில்லுமுள்ளு வேலைகளை செய்திருக்கிறது என்பதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை, திருமண கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வக்ஃபு சொத்துனா என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஆனால் சிஏ என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்களே, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். எங்கு திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் சாலையை அடைத்துக் கொண்டு நின்றது. எங்கு பேசினாலும் தொலைக்காட்சியை திறந்தால் நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சிஏஏ போராட்டம் போல வக்ஃபு போர்டு போராட்டம் ஏன் வரவில்லை என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. அதில் மக்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு சிஏஏ என்ஆர்சி வரும் பொழுது என்னை அவன் அகதியாக்கி விடுவான், அகதி முகாமுக்கு தள்ளி விடுவான் என்று ஒவ்வொரு இஸ்லாமியரும் தனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது போல, தனக்கு ஒரு இடர்பாடு வந்தது போல அந்த மனிதன் நினைத்தான். ஆனால் இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்தவரை யாருடைய சொத்தோ யாரோ எடுத்துட்டு போறான், என்னமோ திருத்தம் பண்றா, அதுல நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது, அதனால நமக்கு என்ன கவலை என்று நாம் இருந்து விட்டோமே. அதுதான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இந்த சட்டத்தை திருட்டுத்தனமாக, நாடு சுதந்திரம் 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, ஒரு சட்டம் 12 மணிக்கு இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக இயக்கப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அதனுடைய பாதிப்பு என்ன என்று உணர்ந்தால்தான் நம்ம மனைவி மக்களோடு, குழந்தை குட்டியோடு, நம்முடைய உற்றார் உறவினர்களோடு, நம்மோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மாற்றுமத சகோதரர்களோடு நாம் வீதியில் வந்து போராடுவோம். அப்ப என்ன வக்ஃபு சொத்து, வக்ஃபு சொத்துனா என்ன, அதனால என்ன பாதிப்பு, என்ன பாதிப்பு என்று உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் ஒருவராலும் சும்மா இருக்க முடியாது. நம்முடைய இறை கொள்கைக்கு மாற்றமாக நம்முடைய ஓரிரை கொள்கையை தவிடுமுறையாக்கக்கூடிய அத்தனை திருத்தங்களையும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. வக்ஃபு போர்டு சொத்து என்ன? இந்த வக்ஃபு சொத்து வருவதற்கு முன்பாக இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இந்த இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை இந்த நாட்டில் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்கிறானுங்க, போர் தொடுக்கும் போது இஸ்லாமியர்களை விரோதியாக காட்டுகின்றானே, அவனிடத்தில் சொல்ல வேண்டும், இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக முதலில் நடந்த சுதந்திர போராட்டம் இருக்கிறது. 1857 நடந்த சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகம் என்று இன்றைக்கு பெயர் மாற்றி வைத்திருக்கின்றாயே, அந்த சிப்பாய் கழகம் தான் இந்த நாட்டின் முதல் சுதந்திர போராட்டம். இந்த சுதந்திர போராட்டத்தை தலைமை ஏற்றி நடத்தியது யார்? ஒட்டுமொத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றாக இருந்தது. அப்போது
வியாபாரத்துக்கு வந்த ஆங்கிலேயன் நம்மை ஆட்சி செய்வதற்கான அனைத்து அதிகாரத்தையும் கையில் எடுத்தான். சிறுநில குறுநில மன்னர்கள் எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு ஆங்கிலேயன் வர துடிக்கின்றான். அப்பதான் இஸ்லாமிய கடைசி பகதூர் ஷா சிராஜ் அவர் என்ன செய்கின்றார்? ஒட்டுமொத்த குறுநில மன்னர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சி படையை திரட்டி ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை நடத்தினாரே. அது 1857 நடந்த முதல் சுதந்திர போராட்டம். அந்த போராட்டத்தில் மட்டும் 50,000 இஸ்லாமியர்கள் பலியாகி இருக்கிறார்கள். நீ சொல்ல முடியுமா? இன்னைக்கு 26 பேர் பலியாயிட்டாங்க. இன்றைக்கு பாகிஸ்தான் எல்லை மீறி குண்டு போட்டு 50 பேர் பலியாயிட்டான்னு சொல்றீங்க. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக 51,000 இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் என்ன சொல்றான்? நீ பாகிஸ்தானுக்கு ஓடுங்களா? இந்த நாட்டின் துரோகிகள் என மக்களிடத்தில் பரப்புகின்றான். அவன் மக்கள்கிட்ட சொல்லணும், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பல உயிர்களை கொடுத்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள். அது மட்டுமா செஞ்சாங்க? நாட்டில் சுதந்திரம் பெறுவதற்காக காந்தி என்ன செய்தார்? வெள்ளையனே வெளியேற இயக்கத்தை தொடங்குகிறார். நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்கின்றார். வேலூரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் மகாத்மா காந்தி வந்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன பிரச்சாரம் செய்வாரே? பயான் பண்ணுவாரா? குர்ஆன் ஹதீஸ பேசுவாரா? அதுக்கு வரல காந்தி. எதுக்கு வந்தார் தெரியுமா? இந்த நாட்டில் வெள்ளையை விரட்டுவதற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல் மெம்பர் படையில ஏறி காந்தி பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் இந்த நாட்டிற்காக எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, வெள்ளையனை கொடுக்கக்கூடிய அந்த ஆணைகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக கிழக்கிந்திய கம்பெனிகளின் தயாரிப்பு ஆணைகளை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய ஆங்கில கல்வியை பயிலக்கூடாது என்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆங்கில கல்வியை புறம் தள்ளினார்கள். அவன் தயாரித்த ஆடைகளை தூக்கி எறிந்தார்கள். இப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அவ்வளவு பேர் தியாகம் செஞ்சிருக்கிறான். அது மட்டும் செய்யல, ஹைதராபாத்தில் உதுமான் சிராஜ் என்கிற மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சீனா இந்தியாவை தாக்குவதற்கு தயாராகிறது. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி சொல்கின்றார், சீனாவில் இருந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போர் தளவாடங்களை வாங்க வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், கொடுப்பவர்கள் யார் என கேட்கிறார். அவர் ஹைதராபாத்தில் இருந்து உஸ்மான் சிராஜ் என்பவர் என்ன செய்தார் தெரியுமா? 5 டன் தங்கம், அன்றைக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இன்றைக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக கொடுத்தவர் அவர். இந்த வரலாறு தெரியுமா? இவ்வளவு விஷயத்தை கொடுத்தவங்க. இப்படி நாட்டின் சுதந்திரத்திற்காக கல்வியை இழந்தோம், நாட்டின் சுதந்திரத்திற்காக பொருளாதார வாரி வழங்கினோம், நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்லாயிரம் உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். இப்படி இழந்து பரிதவித்துக் கொண்டிருந்த சமூகம் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அப்பதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏன் நாட்டுக்காகவும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் கல்வி இழந்திருக்கின்றான், பொருளாதாரத்தில் இழந்திருக்கின்றான். நம்முடைய சொத்துக்களை இந்த பள்ளிகளுக்கு, இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, ஏழை எளியவர்களாக இருக்கிறார்களே இவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகுவதற்கு, பள்ளிவாசல் கட்டிக் கொள்வதற்கு, மதர்சாக்கள் நடத்துவதற்கு சொத்துக்களை மாறி வழங்கினார்கள். ஓராண்டுகள் ஈராண்டுகள் அல்ல, 300-400 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது. இது அன்றையில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக இந்த சொத்துக்களை மாறி வழங்கினார்கள்.
இப்படி வழங்கினாங்கல்ல, இந்த வழங்கிய சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா? இன்றைய கணக்கெடுப்புப்படி நாடு முழுவதும் 8.25 லட்சம் சொத்துக்கள் இன்றைக்கு இருக்கிறது. அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் 16,700 சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எவ்வளவு நீங்க சொல்லணும் அப்படின்னா, நாட்டின் பாதுகாப்புத்துறை இருக்கிறது, அதற்கு அடுத்தபடி இந்தியாவின் ரயில்வே துறைக்கு அடுத்தபடி நாட்டில் அதிக சொத்துள்ள ஒரு இயக்கம் என்று சொன்னால், ஒரு கமிட்டி என்று சொன்னால், ஒரு வாரியம் என்று சொன்னால் இது இந்த வக்ஃப் வாரியம் தான். இதற்குத்தான் இத்தனை லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் பிஜேபி எப்ப கண்ண முடித்தது தெரியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எலெக்ஷன் அவன் சொல்லி இருப்பான், பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கல்லூரி கட்டுவதுதான் எங்களை இலக்குங்குவான், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதுதான் எங்களுடைய இலக்குங்குவான், முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவதுதான் எங்களுடைய இலக்குங்குவான். நாடு முழுவதும் 3000 பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அது இடித்து விட்டு கோவில் கட்டுவதுதான் எங்களுடைய இலக்குங்குவான். காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை நீக்குவதுதான் எங்களுடைய இலக்குங்குவான். ஆனா என்னைக்காவது வக்ஃப் சொத்து பற்றி பேசியிருக்கானா? அவருடைய அரசியல் அஜெண்டால இந்த செயல்பாடு வந்திருக்கான்னா? அவன் வரவே கிடையாது, அதுல அவனுக்கு கவனமும் கிடையாது. எப்போது இது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வக்ஃப் தலைவர் பல பேர் நிர்வாகத்தில் வந்திருக்கிறார், சேர்மனா வந்திருக்காங்க. நம்ம ஜமாத்து மட்டும்தான் வக்ஃப் வாரிய தலை பொறுப்பு வேணாம். நீ எம்எல்ஏ கொடுத்தாலும் வேணாம், எம்பி கொடுத்தாலும் வேணாம், வார்டு கவுன்சிலர் வேணாண்டா, எங்களுக்கு மக்கள் ஆதரவு மட்டும் போதும் என்று எந்த பொறுப்பை வாங்காமல் இருக்கின்றோம். பல இயக்கங்கள் வக்ஃப் தலைவர் பதவிக்கு சேர்மனுக்கு போட்டி போடுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு அமைச்சர் சம்பாதிப்பதை காட்டிலும் வக்ஃப் சேர்மனா இருக்கான பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு அல்லது சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, மற்றவர்களுக்கு விற்பதற்கு அவர்களுக்கு இந்த வக்ஃப் வாரிய தலைவர் பதவி என்பது அவசியமாக இருந்தது. இப்படி பல பேர் இருந்தாலும் அவரை பற்றி பேச வேண்டியதில்லை. கீழக்கரையை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் வருகிறார். அவர் என்ன நினைக்கிறார்? நாடு முழுவதும் சொத்து இருக்கு, சச்சார் கமிட்டி சொல்லுது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறார்கள், நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டும் வைத்து இந்த ஏழை எளியவர்களுடைய வறுமையை துளைத்து விட முடியுமே. ஆனா இந்த வக்ஃப் சொத்துல இருக்கவங்க யாருமே செய்ய மாட்டேங்கிறானே. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வக்ஃப் சொத்துக்களை விற்பனை வாங்குவதே கூடாது என்பது சட்ட திருத்தம் சட்டம். அவர் என்ன செய்யறாரு? ஒரு சர்வே நம்பரை எடுக்கிறார். எங்கெல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறது, இந்த சொத்துக்களை யாரும் விற்கவோ வாங்கவோ கூடாது என்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு பாருங்க, அங்க போய் நம்பரை கொடுக்கிறார். அப்பதான் இவங்க என்ன ஆகுதுன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறைங்கிற ஒரு ஊரு, அது நம்ம வேலூர் நாச்சியார் இருந்தாங்க. அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாமியர்களுக்காக ஒரு பகுதியை கொடுக்கிறாங்க. அது இஸ்லாமியர்களும் இருப்பார்கள், இந்து மக்களும் இருப்பார்கள், இஸ்லாமிய தேவாலயங்களும் இருக்கும், கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கும், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இருக்கும், இந்து கோயில்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுக்கிறாங்க. அப்ப இந்த சர்வேல வரும்போது அந்த கோயில் வருகிறது. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன செய்கிறார்கள்? ஏன்னா வக்ஃப் சொத்துல கோயிலா இவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு செய்தியை கொடுக்கிறாங்க. இருக்கக்கூடிய அண்ணாமலையும் இங்க இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவும் செய்தியை கொடுக்கிறார்கள். அப்புறம் தான் பிஜேபி விழிக்கிறான். என்னென்ன கோயில் இருக்குங்கிறா. வக்ஃப் சொத்து தமிழகத்தில் எவ்வளவு இருக்குன்னா, நாடு முழுவதும் எவ்வளவு இருக்கு கணக்கெடுக்கிறான். கணக்கெடுத்தால் அவனை வியந்து போகின்றான். 8.25 லட்சம் ஏக்கர் சொத்தா, பல அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களா, இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? இதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடலாம் என்கின்ற அந்த நோக்கத்தில் தான் அவசரமா சட்டத்தை கொண்டு வரலாம். 44 வகை சட்டங்கள், 40 வகையான திருத்தங்களை கொண்டு வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அன்றைக்கு இருந்த அந்த மெஜாரிட்டி இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கு இல்லை. எதிர்கட்சியெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். தெரிவித்த பிறகு முதல் தோல்வி அவர்களுக்கு கிடைக்கிறது. பார்லிமெண்டை சட்டமாக்க முடியல. உடனே ஒரு கண்துடைப்புக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை போடுகிறார்கள். அதுல ஹெச் ராஜா,
அப்துல்லா, அதுபோல பல்வேறு கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் 32 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் நாடு முழுவதும் போகணும். எங்கெல்லாம் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வக்ஃப் வாரிய நிர்வாகம் இருக்கிறதோ, அவர்களிடத்தில் கருத்தை கேட்டு இந்த திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என அவர் கருத்து கேட்டு தான் இந்த சட்டத்தை அவர்கள் பாஸ் பண்ணணும். ஆனால் கொடுக்கப்பட்ட 40 நாட்களுக்குள்ள முழுமைப்படுத்தாமல் அவசர அவசரம் என்ன செய்யலாம்? சட்ட திருத்தத்தில் நம்ம ராஜா ராஜா அப்துல்லா போன்றவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு திடீர்னு சட்ட திருத்தத்தை நாங்கள் சட்டமாக்குகிறோம் என்று சொல்லி சட்டமாக்கி இருக்கிறோம். சட்டமாக்கி இருக்கிறான்ல, இதுல என்ன பாதிப்பு? நம்முடைய முன்னோர்கள் இந்த சொத்தை எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிவாசல கட்டணும் கொடுத்தாங்க, மதரசாக்கள் கட்டிக் கொள்வதும் கொடுத்தார்கள், கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறோம், அரசு கலை கல்லூரி ஆர்ட்ஸ் கல்லூரி ஆரம்பிக்கிறோம், மருத்துவ கல்லூரியை தொடங்க வேண்டும், பல்வேறு தொழில் நிறுவனங்களை தொடங்க வேண்டும். ஏழை இளைஞர்கள் வீதியில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒரு 1000 சதுரடி வச்சுக்க, குடிசை போட்டு இருந்துக்க, 500 ரூபாய் 300 ரூபாய் தரவாடகை கொடு. நீ ஸ்கூல் நடத்துறியா? இந்த 5 ஏக்கர் இடம் நீ தரவாடகை கொடுத்து அப்படி சிறுபான்மை மக்களுக்காக நீ ஸ்கூல் நடத்து, கல்லூரி நடத்து, தொழில் செய்யறியா? இந்த உனக்கு ஒரு 1000 சதுரடி இடம், வீடு கட்டிக்க, கடை கட்டிக்க, இப்படின்னு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இன்றைக்கு இந்த வக்ஃப் சேர்மன் பதவியில் இருந்தாங்களே, அவெல்லாம் தன்னுடைய சுயநலத்தை தான் பார்த்தான். இந்து மக்களாவது பாத்தீங்கன்னா சிவன் சொத்து ஏதோ சொல்லுவாங்கல்ல பழமொழி, என்ன குலநாசம், அவன் பயப்படுவான். ஆனா இந்த வக்ஃப்ல வந்தவன என்ன செஞ்சான்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எங்கெல்லாம் வக்ஃப் சொத்து இருக்கோ அந்த சொத்தெல்லாம் எவன் கேட்கிறானோ அவனுக்கு வாரி வழங்குறது, அவன் ஒரு தொகையை பெற்றுட்டு கேள்வி கேட்கிறதே கிடையாது. இப்படித்தான் பலர் இருந்திருக்கிறார்கள். இந்த சொத்து இன்றைக்கு வந்திருக்காங்க, திருத்தம் பண்ணிருக்கிறானே. என்ன திருத்தம் தெரியுமா? 5 விதமான பாதிப்புகளை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இவ்வளவு சொத்து இருக்குல்ல, அதுல முதல் திருத்தம் என்ன? முதல் வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் நிர்வாகம் என்பது 12 நபர்கள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்லி இருக்கிறான்? அதுல வந்து 2 இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் அல்லாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? இஸ்லாமிய சொத்து, இஸ்லாமிய வரைமுறைப்படி உட்பட்ட சொத்து, அதில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். நாங்கள் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். இஸ்லாமிய பெண்கள் பரிதவிக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் பெண்களை இணைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? எந்த அளவிற்கு இவர்கள் அயோக்கியர்கள் தெரியுமா? குஜராத்தில் நரேந்திர மோடி அமைச்சராக முதலமைச்சராக இருந்த பொழுது கோத்ரா ரயில் சம்பவம் நடந்தது. அதற்கு பழி தீர்ப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய குண்டர்கள் செய்த கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு சொன்னாரு சகோதரர் பில்கிஸ் பானு அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அவள் கண் முன் அவருடைய சகோதரிகளை 10 பேர் கற்பழிக்கிறான். அவருடைய தாயை நிறுவனமாக்கி கற்பழிக்கின்றான். அவருடைய பச்சிலம் குழந்தையை புடுங்கி செவிலில் அடித்து மண்டையை சிதறடிக்கின்றான். இவ்வளவு அயோக்கிய பண்ணவர், இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவர்களை அந்த பெண் விடா முயற்சியாக பல நீதிமன்றங்களுக்கு சென்று போராடி தனக்கு நீதியை பெற்றால் 12 பேர் குற்றவாளி என்று நீதி சொல்லப்பட்டது. அந்த 12 பேர் எங்க இருக்க தெரியுமா? இந்த 12 நபர்களும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. இவன் சொல்றான் பெண் அடிமைத்தனம் இருக்கிறது, பெண்களை உரிமை பெறுவதற்காக பிஜேபி போராடுகிறது, அதற்காகத்தான் வக்ஃப் சொத்துல நாங்க பெண்களை இணைக்கிறோம், அந்த உரிமையில் அந்த கவுன்சிலிங்கில் நாங்கள் சேர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஐயக்கிய. அது மட்டுமல்ல, வக்ஃப் சொத்துங்கிறது என்னென்ன நிர்வாகம் பண்ணும்? பள்ளிவாசல நிர்வாகம் பண்ணும், மதரசாவை நிர்வாகம் பண்ணும். அது மட்டுமல்ல, பள்ளி இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வாடகை வாங்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நான் முஸ்லிம் 2 பேர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்துருவாரு. வந்த பிறகு என்ன ஆகும் தெரியுமா? நீங்க காலையில சுப தொழுகை தொழுவீங்க. சுப தொழுகை முடிந்த பிறகு 2 ரக்காய் தொழுத பிறகு என்ன செய்வீங்க? 2 அருள்முறை வசனங்களை ஓதுவீர்கள்.
இது நம்முடைய வழக்கம், நபியால் கற்றுக் கொடுத்த சுன்னத். இது காலப்போக்கில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த 2 பேரும் இந்த கமிட்டியில வருவான், அவன் தான் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுவான், மத நல்லிணக்கம் சொல்லுவான். ஏன்னா மத நல்லிணக்கம் ஒருவர் இணைந்து செல்ல வேண்டும். காலைல 2 திருக்குறளை ஓதுறீங்களே, வசனங்களை ஓதி இருக்கிறீர்களே, 2 பகவத்கீதையை ஓதுங்கன்னு சொல்லுவான். பின்னர் என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய மதரசாக்கு வருவான். என்னங்க டெய்லியும் குர்ஆன் பாடம் நடத்துறீங்களா? திருக்குறள் எவ்வளவு அவசியமானது தெரியுமா? அந்த திருக்குறள் என்று சொல்லுங்களேன், இது மத நல்லிணக்கம். ஏன் தெரியுமா? இவன் நான் முஸ்லிமா இருக்கக்கூடியவர்கள் இதுல மத நல்லிணக்கம் என்கின்ற பெயரில் முதல் நம்முடைய ஏகத்துவ கொள்கையை சிதறடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளை இவர்கள் செய்வார்கள். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறான்ல, இந்த சட்ட திருத்தத்தின்படி என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு போர்ட்டலை வெளியிட்டு இருக்கான். கொஞ்சம் கவனிச்சு நீங்க கேட்கணும். ஒரு இணையதளத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த இணையதளத்தை என்ன செய்யணுமா? எங்கெல்லாம் நம்முடைய ஒப்பு சொத்துக்கள் இருக்கிறதோ அந்த சொத்துக்களை, பத்திரம் இருக்கும்ல, அந்த பத்திரத்தை அதை பதிவேற்றம் செய்யணுமா? பத்திரம் இல்லையா, உயிர பதிவேற்றம் செய்யணுமா? இல்ல எழுத்துப்பூர்வமாக நமக்கு என்ன இருக்கிறதோ அதை பதிவேற்றம் செய்தால்தான் அது வக்ஃபு சொத்து என்று வரும் என்று சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறான். இப்படி பண்ணியிருக்கிறான்ல, நாடு முழுவதும் 8.25 லட்சம் சொத்து இருக்கிறது. உதாரணத்திற்கு ஊபியில பாத்தீங்கன்னா 1,30,000 சொத்து இருக்குங்க. இந்த சட்டம் வந்த பிறகு அந்த மாநிலத்திற்கு கூட இஸ்லாமியர்கள் மதவாசிகள் என்ன செய்யறாங்க? நம்ம வகுப்பு சொத்துங்கிறத பதிவு பண்ணிடுறோம். உடனே பத்திரத்தை பதிவு செய்யறாங்க. அந்த போர்ட்டல்ல ஸ்கேன் பண்ணி ஏத்துறாங்க. இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு தெரியுமா? 1,30,000 சொத்துக்கள் இருக்கிறது. ஏற்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா? அந்த டாக்குமெண்ட் எவ்வளவு இருக்கு? 2,247 சொத்துக்களுக்கு தான் டாக்குமெண்ட் இருக்கு. மீதி 1,27,000 சொத்துக்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது. இப்ப இந்த சட்ட திருத்தத்தில் உங்கள்கிட்ட பத்திரம் இல்லையோ அல்லது உங்கள்கிட்ட எந்தவித சான்றுகள் இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டு விடும் என்று சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறான். இவ பிரச்சனைக்குரிய சொத்துன்னு மாறிடுச்சுன்னா அந்த ஒவ்வொரு சொத்துக்கு யார் தீர்வு சொல்லுவார்? யார் தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா ஒவ்வொரு சேர்மேன் தீர்வு சொல்வாரு. எங்க ஒப்பு சொத்துங்க, இது ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க, இந்த சர்வே என்படி இது இவரது சொத்துன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரே, இந்த மாவட்ட ஆட்சியர் தான் இந்த சொத்து யாருடையது, இந்த பிரச்சனைக்குரிய சொத்து யாருடையது என்று தீர்வு சொல்வார். என்று சொன்னால் IAS படிச்ச மாவட்ட ஆட்சியர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காரு? மாவட்ட ஆட்சியர் தான். ஆனா நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்டோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மாவட்ட ஆட்சியர். நாளைக்கு ஒரு சொத்து பிரச்சனை என்று சொன்னால் யாருக்கு பதில் சொல்வார்? யாருக்கு ஆதரவாக இருப்பார்? இப்படி மட்டும் நம்முடைய சொத்துக்கள் இருக்கிறது. அதுல 70% சொத்துக்களை சட்டம் இல்லாமல் இவர்கள் அபகரித்து விடுவார்கள். CAA என்ஆர்சி இருந்துச்சு இல்ல, ஒரு 50 பேரை இவங்க அகதிகள் தள்ளுறான்னு நமக்கு தெரியும். ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் இன்னும் அகதியா விரட்டானே அப்படின்னு நம்ம போராடுவோம். ஆனா இந்த சொத்துல இவன் இந்த திருத்தத்தை செய்து இந்த சொத்தை அபகரித்தான் என்று சொன்னால், ஊர்பில் இருக்கக்கூடிய சொத்தை அபகரிச்சா இங்க இருக்க கரையாளர்களுக்கு எப்படி தெரியும்? கரையாளர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரச்சனைக்குரிய சொத்து என மாற்றி அபகரித்து விட்டால் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு எங்க தெரியும்? இப்படி மக்களுக்கு தெரியாமலே பிடிக்குது மைக் பயங்கர பிடிக்கும். ஒன்றே சரியா பிடிக்குது.
ஆமா ஆமா எர்த்து இல்லை எர்த்து உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா பிடிக்குது இல்ல நமக்கே கேட்கவில்லை கொஞ்சம் லைட்டா திருப்பிட்டா கூட கொஞ்சோண்டு வேணா விடுங்க முடிச்சாச்சு நல்லா இல்ல இல்ல வேணாம் வேணாம் அங்க கேக்குது நல்லா அங்க நீங்க பேச நல்லா கேக்குது நமக்கு கேட்கல அங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அங்க உட்காந்து நல்லா என்னத்துல விட்டா என்ன விட்டா என்னத்துல விட்டா அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்க ஊப்பில மட்டும் 1,27,000 சொத்துக்கள் நம்மை கையை விட்டு போயிடும். அப்ப நாடு முழுவதும் சுமார் 8.25 லட்சம் சொத்து இருக்கிறத அதுல 70% சொத்துக்கள் டாக்குமெண்ட் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? நீங்க உங்க மாவட்ட பக்கத்தில் செய்துங்க நல்லூர் இருக்குல்ல, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அது 1800 கட்டினது. நீங்க அங்க போய் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் கிடையாது. அது மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பள்ளிவாசல் இருக்கும், அதுல போய் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டீங்க டாக்குமெண்ட் இருக்காது. அது மட்டும் கிடையாது, ஒரு மகளால இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நான் அந்த மகளால இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மவுத்தாவரப்ப என்ன செய்வேன், எனக்கு பிள்ளைங்க இல்ல அல்லது அல்லாஹ்வின் வழியில கொடுக்கணும்னா 2 வீடை கொடுப்பேன். இதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி தர மாட்டேன், நிர்வாகத்துல சொல்லிடுவேன், நீங்க எடுத்துக்கங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் இது பள்ளிவாசல் ஒப்பு செய்யப்பட்டது இப்படின்னு பண்ணுவாங்க. இப்படித்தான் பத்திரங்கள் இல்லாமல் பல நூறு சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. இந்த பத்திர ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா, இது எப்ப நடைமுறைக்கு வருகிறது என்று சொன்னால் 1942க்கு பிறகுதான் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் வருது. அப்ப இவன் என்ன சொல்றான், டாக்குமெண்டோட நீ பதிவு செய்ய, டாக்குமெண்டோட நீ அதை அப்டேட் பண்ணணும்ங்கறானே. அப்படி டாக்குமெண்டோட நம்ம அப்டேட் பண்ண முடியும்னா பல கோடி சொத்துக்களை, 100 சொத்துக்களை நாம் இழக்க வேண்டிய வரும். அப்ப ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்கின்றான், இரவோடு இரவாக இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இது பிரச்சனைக்குரிய சொத்து என மட்டும் சொல்லி மட்டுமே நம்முள்ள 70% சொத்துக்களை இவன் அபகரித்து விடுகிறான் என்று சொன்னால் நாம கவனமா இருக்கணும். இது மட்டும் சொல்லலங்க அவன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் திருத்தத்தில் அடுத்த மிகப்பெரிய அபத்தம் என்ன தெரியுமா, ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறான், ஆக்கிரமிப்பு செய்து 12 வருடங்கள் அந்த இடத்தில் அவன் இருந்து விட்டால் அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு உரிமை, நமக்கு உரிமை கிடையாதான். அவர் 12 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டானா அந்த சொத்து அவனுக்கு உரிமை, அவன் வழக்கு தொடரலாம், அவன் உரிமை கோரலாம். ஏன் சொல்றான் தெரியுமா, நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, அதே போல பல்வேறு போக்குவரத்து கழக பணிமனைகள், பல்வேறு நிறுவனங்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் இருக்கிறது, நேரு ஸ்டேடியம், அதே போல கோரமண்டல் ஹோட்டல் இருக்கிறது, ஒபராய் ஹோட்டல் இருக்கிறது, இது போல பல கோடி சொத்துக்கள் வக்ஃப் நிலத்துல இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கும் பல்வேறு சங்கிகளுக்கும் இந்த இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு, அபகரித்துக் கொள்வதற்கு 12 வருஷம் நீ அந்த இடத்துல இருந்தா போதும், அதுல நீ உரிமை கொண்டாட முடியும், அது உனக்கு என சொல்வதற்கு அத்தனை திருத்தங்கள் இன்றைக்கு செய்துட்டான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ சொத்து எங்க போகுது நமக்கு என்ன இருந்து விட முடியுமா? நம்முடைய சொத்தை காப்பது ஜிகாதா இல்லையா? நம்முடைய உயிரை கொடுத்தாவது நம்முடைய சொத்தை காக்கிறோமா இல்லையா? எந்த அளவிற்கு என்று சொன்னால் சச்சார் கமிட்டி சொல்றாங்க, சச்சார் கமிட்டி வந்து போய் மன்மோகன் சிங் கிட்ட ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். நாடு முழுவதும் இஸ்லாமிய நிலைமை எப்படி இருக்கிறது அவர்கள் கருத்தை எடுத்து சொல்கிறார்கள். எவ்வளவு என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இஸ்லாமிய நிலைமை இருக்கிறது.
3 வேளை சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. 2 வேளை மட்டுமே சாப்பிடக்கூடிய இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சச்சார் என்ன சொல்கிறார்? மதுரை போன்ற இடங்களில் சாலை ஓரங்களில் இல்லறங்களை நடத்தக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள் ஏராளமானதுங்கிறார். அது மட்டும் சொல்லல, ஒரு கழிவறையை 200 பெண்கள் பயன்படுத்துகிறார்களாம். காலை 4 மணிக்குள் அவர்கள் அந்த ரயில்வே பாலத்தில் காலை கடனை கடிக்கவில்லை என்று சொன்னால் அன்று முழுவதும் அந்த பெண்கள் படக்கூடிய அவஸ்தையை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்கிறார். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள், இந்த நாட்டிற்காக கல்வி இழந்தவர்கள், எல்லாவற்றையும் இழந்த இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது. இது முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த வக்ஃபு சொத்து இருக்கிறது, இதை பகிர்ந்து கொடுத்தாலே போதும். அந்த சொத்துக்களில் இருந்து ஆண்டுக்கு 12,000 கோடி வருமானம் கிடைக்கும், வாடகை மட்டும். அதை வாங்கி இந்த இஸ்லாமிய ஏழை எளியவர்களுக்கு தொழில் செய்வதற்கு வட்டி இல்லாத கடன்கள், அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிதி, அவர்கள் கல்லூரி தொடங்குவதற்கு நிதி, அவர்கள் சிறுபான்மை உருது ஸ்கூலோ அல்லது இஸ்லாமிய சிறுபான்மை ஸ்கூல் தொடங்குவதற்கு நிதியை வழங்கினால் ஒரு 10 வருடங்களில் தமிழகத்தில் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் சிறுபான்மையினர் ஏழையே இருக்க மாட்டார்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க மாட்டார்கள் என்று சச்சார் கமிட்டி சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சொத்து இருக்கு? அந்த சொத்தை நாம் காக்கணுமா இல்லையா? நம்முடைய சொத்துங்க அது. நம்முடைய தாத்தா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முப்பாட்டன் அவர்கள் நமக்காக நம்முடைய முன்னேற்றத்துக்காக கொடுத்த சொத்தை இன்றைக்கு வேற ஒருத்தர் வந்து ஆட்சி செய்வானா, அதிகாரத்துக்கு வருவானா, அவன் அந்த கமிட்டியில உறுப்பினராகவானா, அந்த உறுப்பினராகி இந்த சொத்து பிரச்சனைக்குரிய சொத்துன்னு சொல்லுவானா, அதன் பிறகு அந்த சொத்தை அபகரித்து விடுவேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால், அதனால உச்ச நீதிமன்றம் கேட்கிறான், நீ வந்து வக்ஃப் போர்டுல போய் 2 இஸ்லாமியர்கள் நுழைக்கின்றாயே, திருப்பதி தேவஸ்தானத்துல 2 இஸ்லாமியர்களை உன்னால் சேர்க்க முடியுமா? வக்ஃப் போர்டுல நான் முஸ்லிம் நுழைக்கிற மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்துல 2 முஸ்லிம்களை சேர்க்க முடியுமா? கேரளா சரணபுர சாமி ஐயப்பா கோயில் இருக்கு, அதுல நீ இஸ்லாமியர்களை சேர்க்க முடியுமா என்று கேட்டால், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மக்கள் முன்னேற்றத்திற்காக, இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் சொன்னோம், பெண்கள் முன்னேற்றத்திற்கு தான் இது செய்கிறோம் சொன்னோம். இப்ப என்ன பதில் எடுத்துட்டான் தெரியுமா? கடந்த 5ஆம் தேதி அவருடைய அறிக்கை என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் இந்த வாரியத்தில் இருப்பவர்கள் அரசு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார்கள். 100-200 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு இருந்த சொத்துக்கள் இன்றைக்கு 200 மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்கள் எல்லாமே வக்ஃபு சொத்துன்னு சொல்லி கொண்டாடுறாங்க என்று சொல்கிறான் என்றால் எந்த அளவிற்கு வேஷ போடுகிறான் புரிகிறதா? இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கிற, இஸ்லாமிய பெண்கள் முன்னேற்றத்திற்காக தான் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தேன் சொல்ல இந்த பாசிசம் இன்றைக்கு நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன சொல்றான்? அவங்க சொத்துக்களை அபகரிச்சு வச்சிருக்காங்க. அவர் ஒரு சொத்தை காட்ட முடியுமா? இன்றைக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் தான் என்ன செய்திருக்கிறது? அபகரித்து வைத்திருக்கிறது. வாடகை கொடுக்காமல் பல ஆண்டுகள் அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்கள் என்ன செய்யணும்? சிஏஏ போராட்டத்திற்கு எப்படி மக்கள் விழிப்புணர்வோடு வந்து வீதியில் இறங்கி போராடினார்களோ அதுபோல இந்த வக்ஃபு சொத்துக்களை காப்பதற்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஒவ்வொரு ஜமாத்தாரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த வக்ஃபு சொத்துக்களை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், தெருக்கூட்டங்களை நடத்த வேண்டும், நோட்டீஸ் மூலமா மக்களிடத்தில் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும், நடுநிலையான மக்களிடத்தில் சொல்லணும். நீ அறநிலையத்தில் வச்சிருக்கிற ஒரு இடத்துல அபகரிப்பு நடந்தால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அறநிலையத்துறை இஸ்லாமியர்கள் வரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அதுபோலத்தானே இந்த வக்ஃபு வாரியம். இதுல வந்து இவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறார்கள் என புரிகிறதா என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் மக்களிடத்தில் நாம் சொன்னோம் என்று சொன்னால், இந்த வக்ஃப் போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த வக்ஃபு திருத்தம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நமக்கு சாதகமான சில செய்திகளை கொடுத்திருக்கலாம். அப்படிதான் பாபர் மசூதியில கொடுத்தாங்க. பாபர் மசூதி தீர்ப்பெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால், கண்டிப்பா அதுல ஒரு பகுதி நம்முடைய நிலம் கிடைத்துவிடும், அதில் 3இல் 1 பகுதி இஸ்லாமியருக்கு உரியது என்று நீதிமன்றம் வழங்கிவிடும் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருந்தோம்.
அப்படித்தான் நீதி வாசிக்கப்பட்டது. கடைசியில என்ன சொன்னா, பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்பு சொல்கிறோம் என்று என்ன தீர்ப்பு சொன்னார்கள் புரியுதில்ல. அதுபோல இதில் எது வேண்டுமானால் நடக்கலாம், தடை இருக்கலாம். தடை சொன்ன இன்னைக்கு சஞ்சீவ் ராஜீவ் கண்ணா இருக்கிறார நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். புதிய நீதிபதி வருவார். அவர் இந்த வழக்கை எப்படி சந்திப்பார் என்பது தெரியாது, என்ன தீர்ப்பை சொல்வார் என்பது புரியாது. ஆனால் எது வேண்டுமானால் நடக்கலாம். நமக்கு சாதகமாக வந்தது என்று சொன்னால், நம்முடைய சொத்து நமக்கு உரியது என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நீதி சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள் நாட்டில் இருக்கிறார்கள். அந்த நீதி இழப்பதற்கு இந்தியாவில் சிறுபான்மையும் இருக்கிறார்கள், பெரும்பான்மையான மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நீதி மாற்றி சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வீதியில் இறங்கி போராட வேண்டும். வீதியில் இறங்கி போராடினால்தான் இந்த வக்ஃபு சொத்துக்கள் சட்டமாக்கப்பட்டாலும் மக்கள் போராடுவார்கள். வீதிக்கு இறங்கி அவர்கள் உரிமையை வென்றெடுப்பதற்காக களம் காண்பார்கள் என்கின்ற அச்சம் இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்களுக்கு வரும். அவர் கேட்கக்கூடிய நடுநிலையான மக்கள், எங்கள் தொப்புள் கொடியான மாற்று மத சகோதரர்கள், எங்களுக்கு வேற எது கொடுக்க வேணாம், ஏன் சொத்தை நீ ஏத்துக்கிற? என்னுடைய முன்னோர்கள் உயிர் தியாகம் செய்து இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக எங்கள் சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை எடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை? கேட்கணும் இல்ல? இதுல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களும் கேட்க வேண்டும். அந்த கேள்வி எழுந்தால் மட்டும்தான் இந்த பாசிச அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அச்சப்படுவார்கள். மக்கள் திரள் வரும். ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது வக்ஃபுக்காக நடைபெறுகிறது, அது மக்கள் திரளாக நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆளக்கூடிய அரசாங்கம் அச்சப்படும். அதே நேரத்தில் ஜமாத்தார்களுக்கு எங்களுடைய கோரிக்கை, வக்ஃபு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை, இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா நீதிமன்றத்தில் நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் 60-70% போயிடும் சொத்து. இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, சொத்துல 30% சொத்துக்களை டாக்குமெண்டோட வச்சிருக்காங்க. இந்த சொத்தையாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக அந்த சொத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். நம்ம ஊர்ல எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம பள்ளிவாசல் கூப்பிட்டு எங்கெல்லாம் ஒப்பு சொத்து இருக்கு, அந்த சொத்து அவர்களுக்கு கொடுங்க. நீ ஒரு 1000 இடம் 1000 சதுரடி வீடு கட்டிக்க, ஒரு 100 ரூபாய் தரவாடகை கொடு. செல்வந்தர்கள் இருப்பார்கள். கல்வி நிறுவனம் தொடங்கணுமா? நான் 10 ஏக்கர் ஜமாத் வக்ஃபு இடம் இருக்கு, நீ 10-15 ஏக்கர்ல கல்லூரி நடத்து, ஒரு தரவாடகை கொடு, அது பள்ளிவாசல் வாடகை கொடுக்கிறோம், மற்ற நிர்வாக செலவு பண்ணிக்கிறோம், நீ எடுத்துக்க என்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தொழில் செய்வதற்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் கடைக்கு லட்சமா அட்வான்ஸ் கொடுக்கிறானுங்க. அவர்களுக்கு அழைச்சி நீ ஒரு தொழில் நிறுவனம் நடத்தணுமா, இந்த வக்ஃபு நிலம் இருக்கு, இதுல நீ ஒரு தொழிற்சாலையை கட்டிக்கிட்டு ஒரு 100-150 பேருக்கு வேலை கொடு, ஒரு தரவாடகை கொடு. இந்த இருக்கக்கூடிய சொத்துக்களையாவது இவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமியர்கள், ஏழை எளியவர்களுக்கு, பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு, வருமானம் இல்லாமல் வட்டிக்கு வாங்கி நம்முடைய சமூகம் அழிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த ஜமாத்தார்கள், வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்ற முடியும். இந்த விஷயத்தை கேட்ட சகோதரர்கள், நமக்கு யாரெல்லாம் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் இது கொண்டு செல்லுங்கள். நாம இன்றைக்கு போயிடுவோம், நமக்கு எதிர்கால சமூகம் வருமே, அவர்களுக்காக இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் முழுமையாக பயனடை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த தெருமுனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். கேட்ட சகோதரர்கள், மார்க்கப்படி மட்டும் நம் மீது கடமை இல்லைங்க. ஒரு சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உயிரை கொடுத்து போராடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த அளவில் எந்த போராட்டங்கள் அறிவித்தாலும் சரி, இல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவிக்கக்கூடிய போராட்டம் தான் போகணும் கிடையாது. இந்த வக்ஃபு சொத்துக்காக யாரெல்லாம் போராட்டம் அறிவிக்கிறார்களோ அதுல ஆரோக்கியமான முறையில் போய் கலந்து கண்டு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும், நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய நான் முஸ்லிம் மாற்று மத சகோதரர்களும்
இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், இது போன்ற நிகழ்வுகளில் அவர்கள் பங்கெடுத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானால் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.